எல்லோருக்கும் வணக்கங்க. என் பேர் ஸ்ரீதரன். நான் வந்து கோயம்புத்தூர்ல கோல்டு வின்ஸ்ல வார்டு நம்பர் 7 கார்பரேஷன்ல குடியிருக்கிறேங்க. இதுல வந்து கோல்டு வின்ஸ்ல இருந்து வீரியம்பாளையம் போற ரோட்ல என்னுடைய சைட் ஒட்டுற மாதிரி வந்து 135 அடி நீளத்துக்கும் 32 அடி அகலத்துக்கும் ஒரு கோயில் என்கரேஜ்மெண்ட் ஒன்று கட்டியிருக்காங்க. அதே மாதிரி அந்த ரோட்ல வந்து நிறைய பேர் வந்து பிரைவேட் பர்சன்ஸும் வந்து அவங்கவுங்க வீட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சம்பந்தமாக நான் 2020 டிசம்பர் மாதம் வந்து கலெக்டரு முதலமைச்சர் எல்லாத்துக்குமே வந்து மனு அனுப்புனதில் எந்த நடவடிக்கை எடுக்காதனால 2021 பிப்ரவரி மாதம் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்க. ரிட் மனு அவங்க எடுத்துட்டு அது சம்பந்தமாக வந்து ஆர்டர் போட்டாங்க. 2022 ஆர்டர் போட்டாங்க. அப்போ வந்து அந்த ஆர்டருக்காக வந்து என்கரேஜ்மெண்ட் எடுக்கிறதுக்காக வந்து ஆபீசர்ஸ் எல்லாம் வந்தாங்க. போலீஸ் டீமு, கார்பரேஷன் ஆபீசர் தான் வந்து எடுக்கிறதுக்காக வந்தாங்க என்கரேஜ்மெண்ட்டை. அப்போ வந்து பிஜேபியுமே இந்த முன்னணிக்காரன் வந்து கோயில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி கலாட்டா பண்ணனால அவங்க வந்து எல்லாமே எடுக்காம ரிட்டர்ன் போயிட்டாங்க. அதுக்கு பின்னாடி வந்து கார்பரேஷன்லேருந்து 35,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. நாங்கள் 28,000 ஸ்கொயர் ஃபீட் எடுத்தாச்சு. பேலன்ஸை வந்து நாங்கள் சீக்கிரம் ரிமூவ் பண்ணி தரேன்னு ஒரு அண்டர்டேக்கிங் லெட்டர், ஆக்ஷன் டேக்கன் ரிப்போர்ட்னு ஒரு ஹைகோர்ட்டில் சப்மிட் பண்ணாங்க. ஆனால் அவங்க அதுக்கு பின்னாடி எதுவுமே எடுக்காதனால நான் மறுபடியும் வந்து 2023 பிப்ரவரி மாதம் வந்து கண்டெம்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணேன். அந்த கண்டெம்ட் பெட்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு ஹைகோர்ட்டில் வந்து இப்போ கேஸ் நிலுவையில் இருக்கு. கோயில் தரப்புல இருந்து வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இது வந்து தடை கேட்டு இது மாதிரி அப்பீல் போனாங்க. அது வந்து அக்டோபர் மாதம் 2023 வந்து சுப்ரீம் கோர்ட் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க, விசாரணைக்கு எடுத்துக்கல. ஸோ அதுக்கு பின்னாடியும் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து ஆபீசர்ஸ் வந்து அது வந்து என்கரேஜ்மெண்ட்டை ரிமூவ் பண்ணல. எல்லாமே மறுபடியும் என்ன வந்து எடுத்தாங்களோ ஒரு போர்ஷன் எடுத்தாச்சுன்னு சொல்றாங்களா கார்பரேஷன்லாம், அது மறுபடியும் எல்லாம் ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. பிரைவேட் பார்ட்டியும் சரி, கோயில் தரப்புலையும் சரி, எல்லாமே ரீஸ்டோர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அவங்க 24 hours எப்போ வேணாலும் நைட்டும் பகலும் வந்து மைக் செட் வச்சு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக அங்கே குடியிருக்க இல்லாமல் பண்ணுறாங்க. வேணும்னே டார்ச்சர் பண்ணனா ஏதோ இருக்கா. ஏன்னா பிரச்சனை நடந்தப்போ வந்து வீடு வந்து எல்லாம் தாக்குதல் நடத்தினாங்க. அப்போ சொன்னதே வந்து நீ ஒரு ஆள் குடியிருக்க விடமாட்டா அப்படின்னு சொல்லி தாக்குதல் நடத்துனாங்க. இந்த தாக்குதல் சம்பந்தம் வந்து டிஜிபி வரைக்கும் அப்போ சைலேந்திர பாபு சார் இருந்தார். அவர்களையே போய் பெட்டிஷன் கொடுத்து கூட ஒரு எஃப்ஐஆர் கூட போடலைங்க இன்னைக்கு வரைக்கும். அதே மாதிரி வந்து ட்ரைனேஜ் வாட்டர் வேணும்னே என்னுடைய வீட்டுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் விட்டு பில்டிங் முன்னாடி வந்து என்னென்ன இடைஞ்சல் பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிட்டு அது ஏதோ ஒரு வகையில் கேஸ் வாபஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க.